வணக்கம், வெல்கம் டு பிபிகே அறிவு ஆடி சேனல். இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் இருக்க ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம். டாபிக் வந்து சீ டர்ட்டில்ஸ். இந்த டாப்பிக்கில் இருந்து என்னென்ன மாதிரியான சீ டர்ட்டில்ஸ்லாம் இருக்குது, அதோட நேச்சர் என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து முதல்ல பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தி லாகர் ஹெட், தி ஆலிவ் ரிட்லி, தி லெதர் பேக் and the hawk's bill, the green sea turtle. இப்போ இந்த பிக்சரில் 5 டைப்ஸ் ஆஃப் sea turtlesோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம இப்போ லெசன்குள்ளே போகலாம். செக்ஷன் வைஸ் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரோஸு. நம்ம ஒவ்வொரு செக்ஷனாக பார்க்கலாம். The first section is about most of us have seen a tortoise in a zoo or reptile park. However, not many would have seen its marine relative, the sea turtle. டாட்டாய்ஸோட மெரைன் ரிலேட்டிவ் யாருன்னு கேட்டால் சீ டர்ட்டில் அப்படின்றது தான் ஆன்சர். அடுத்ததாக, திஸ் இஸ் நாட் சர்ப்ரைசிங் சின்ஸ் தீஸ் ரெப்டைல்ஸ் ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட் தர் என்டையர் லைஃப் இன் த சீ. ஏன் இதை நம்ம வந்து பார்த்துருக்க மாட்டோம், எப்படி நம்ம வந்து டாட்டாய்ஸை ரொம்ப சுலபமாக பார்க்குற மாதிரி சீ டர்ட்டில்ஸை ஏன் பார்த்துருக்க மாட்டோம் அப்படின்னா, இந்த சீ டர்ட்டில்ஸ் பெரும்பாலும் கடலில் மட்டுமே அதிகமாக, அதாவது அதோட வாழ்நாளில் முக்கால்வாசி நாள் வந்து கடலில் மட்டும்தான் அது வாழுமே. அதால் இங்கே நிலத்தில் வந்து வராத காரணத்தால் நம்ம அதை பெரும்பாலும் பார்த்துருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக, தேர் ஆர் 7 ஸ்பீஷீஸ் ஆஃப் மெரைன் ஆர் சீ டர்ட்டில்ஸ் இன் த வேர்ல்டு. மொத்தம் 7 வகையான மெரைன் ஆர் சீ டர்ட்டில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உலகத்தில். அதாவது ஆஃப் தெம் 5 ஆர் ஃபவுண்ட் இன் இந்தியாஸ் கோஸ்டல் வாட்டர்ஸ். அதில் 5 மட்டும் நம்ம இந்திய கோஸ்டல் வாட்டர்ஸில் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 5 அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்க. தி ஆலிவ் ரிட்லி, தி ஹாக்ஸ் பில், த க்ரீன் சீ டர்ட்டில், த லாகர் ஹெட் அண்ட் த லெதர் பேக். இந்த பிக்சர்ஸில் காட்டணும்ல முதல்ல, இந்த 5ம் வந்து நம்ம இந்தியாவோட கோஸ்டல் வாட்டர்ஸில் நம்மளால் பெரும்பாலும் பார்க்க முடிகிற சீ டர்ட்டில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, கம்பேர் டு மோஸ்ட் டார்டாய்ஸ் சீ டர்ட்டில்ஸ் ஆர் ஹியூஜ். டார்டாய்ஸை கம்பேர் பண்ணும்போது சீ டர்ட்டில்ஸ் வந்து அளவில் கொஞ்சம் பெரியதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஸ்பீஷீஸ் த ஆலிவ் ரிட்லி தான் வந்து இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட். இந்த 5 வகை நம்ம படிக்கிற இந்த 5 வகையிலேயே ஆலிவ் ரிட்லி தான். இந்த ஆலிவ் ரிட்லி இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து சிறியது. ஆனால் அதுவே வந்து வெய்ஸ் அப் டு 35 kilograms when fully grown. ஒரு முழுமையாக வளர்ந்த ஒரு ஆலிவ் ரிட்லி டர்ட்டில் வந்து 35 கிலோகிராம் வரைக்கும் இருக்குமா. அதாவது இருக்கிறதுலே சிறிய சீ டர்ட்டில் வந்து இந்த ஆலிவ் ரிட்லி தான். ஆனால் அதுவே 35 கிலோகிராம் அளவுக்கு வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த லார்ஜஸ்ட் ஆஃப் தெம் ஆல் வந்து எதுனா தி லெதர் பேக் க்ரோஸ் டு லென்த் ஆஃப் 2.2 மீட்டர். அதாவது இந்த லெதர் பேக் அப்படின்றது தான் வந்து இருக்கிறதுலையே ரொம்ப பெருசு. அதோட லென்த் எவ்வளோ இருக்குன்னா 2.2 மீட்டர் அளவுக்கு அதோடைய வளர்ச்சி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 700 கிலோகிராம் வரைக்கும் இருக்குமா. இப்போது இருக்கிறதுலே சின்னது எதுன்னு பார்த்தீங்கன்னா தி ஆலிவ் ரிட்லி. அதோட வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 35 கிலோகிராம். அண்ட் இருக்கிறதுலே பெருசு எதுன்னு பார்த்தீங்கன்னா த லெதர் பேக். அதோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.2 மீட்டர் அளவுக்கு இருக்கும். அதோட வெயிட் வந்து 700 கிலோகிராம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, சீ டர்ட்டில்ஸ் லிவ் தர் லைஃப் என்டையர்லி இன் த ஓஷன்ஸ். சீ டர்ட்டில்ஸ் வந்து எங்கே வாழும், அதோட இருப்பிடம் அதிகமானது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓஷன்ஸில் தான் இருக்கும். பட் தே ஸ்டில் ஹாவ் எ கனெக்ஷன் வித் எ லேண்ட். இருந்தாலுமே அது பெரும்பாலும் அதோட வாழ்க்கையே ஓஷன்ஸ்லேயே வாழ்ந்தாலும் அதுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது லேண்டு கூட. தே மஸ்ட் கம் அஷோர் டு லே எக்ஸ். அவங்க வந்து கரைக்கு எதுக்காக வருவாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா முட்டையிடுவதற்காகவே சீ டர்ட்டில்ஸ் வந்து லேண்டுக்கு வருவாங்களாம். டுடே 4 ஆஃப் த சீ டர்ட்டில் ஸ்பீஷீஸ் மென்ஷன்ட் அபோவ் ஹவ் பிகம் எக்ஸ்ட்ரீம்லி ரேர் இன் இந்தியா. முதல்ல இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த 5 வகையில் வந்து
4 வகை வந்து இந்தியாவில் பார்க்கறது வந்து இப்போ அரிதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The olive red leads, however, are still commonly seen nesting on sandy beaches all along our coast. அதாவது இன்னமும் இந்த ஆலிவ் ரெட்லி மட்டும் நம்மளுடைய கோஸ்டல் ஏரியாவுக்கு வந்து அது வந்து முட்டையிட்டு தான் சென்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து இந்த லெசனில் அதாவது இந்த செக்ஷன் 1ல் இருக்க க்ளாசரிஸ் பார்க்கலாம். மெரைன் அப்படின்னா ஃபவுண்ட் இன் த சீ அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஸ்பீஷீஸ் அப்படின்னா குரூப் ஆஃப் அனிமல்ஸ் வித் காமன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கோஸ்டல் அப்படின்னா லேண்ட் பை த எட்ஜ் ஆஃப் அ சீ அப்படின்னு அர்த்தம். க்ளாசரிஸ் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. நம்ம காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக க்ளாசரிஸ்லேருந்து கொஷின்ஸ் வரும். அதே மாதிரி அடுத்த பேஜில் வந்து நமக்கு சீ டர்ட்டில்ஸ் கரைக்கு வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பிக்சர் நமக்கு காமிச்சிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்த பேஜ் போகலாம். அடுத்த பேஜில் வாட் இஸ் அரிபடா அப்படின்றது தான். அரிபடா அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இன் most parts of the world, olive redleys come ashore alone to lay their eggs. However, Odisha is one of the only 3 places in the world where a phenomenon known as a mass nesting or aribada takes place. On certain nights during the nesting season, thousands of female turtles come ashore simultaneously to lay their eggs on particular beaches. ஒடிஷா வந்து வேர்ல்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த 3 பிளேசஸ் வந்து எதுக்காகனா மாஸ் நெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. மாஸ் நெஸ்டிங் ஆர் அரிபடா டேக்ஸ் பிளேஸ். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில இரவுகளில் வந்து நெஸ்டிங் சீசன் இரவுகளில் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபீமேல் டர்ட்டில்ஸ், அதாவது ஆயிரக்கணக்கில் இருக்கிற ஃபீமேல் டர்ட்டில்ஸ் வந்து கரைக்கு வந்து முட்டைகளை ஒரு பர்டிகுலர் பீச்சஸில் மட்டும் வந்து இட்டுட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம வந்து இந்த இதுக்கு அடுத்து இருக்க பேஜில் நம்ம செக்ஷன் 2 பார்க்கலாம். பிட்வீன் த மந்த்ஸ் ஆஃப் ஜான்வரி அண்ட் மார்ச், ஜான்வரியிலேருந்து மார்ச்க்குள்ளே ஃபீமேல் ஆலிவ் ரெட்லீஸ் கம் அஷோர் அட் நைட் டு லே தேர் எக்ஸ். இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. எந்த பீரியட் எந்த மந்த்துக்குள்ளே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி அண்ட் மார்ச் பீரியடில் வரும். ஃபீமேல் ஆலிவ் ரெட்லீஸ் கம் அஷோர் அட் நைட். எப்போ வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நைட்டில் தான் வருவாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் குவைட் அ ப்ராப்ளம் ஃபார் தெம் ஆஸ் எ டர்ட்டில்ஸ் front flippers enable it to swim gracefully and effortlessly but are not very useful for moving on land. First வந்து flippers அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா broad flat limbs used for swimming. அவங்க ஸ்விம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த இறக்கை அது மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து ஃப்ளிப்பர்ஸ். அது வந்து ஸ்விம் பண்ணால் அவங்களுக்கு தண்ணியில் ஸ்விம் பண்ண ரொம்ப ஈஸியாகவே இருந்தாலும் லேண்டில் மூவ் ஆகிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The turtle has hauled itself laboriously onto the beach. Then it chooses a spot well away from the high tide line. அது வந்து அழகாக ஒரு ஹை டைட் லைனில் இருக்க ஒரு ஸ்பாட்டை வந்து சூஸ் பண்ணிவிட்டு சீ டர்ட்டில்ஸ் இட் ஸ்கூப்ஸ் அவுட் எ நெஸ்ட் கேவிட்டி 45 சென்டிமீட்டர் டீப். இங்கே இந்த பிக்சர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட இந்த இடம் வந்து 45 சென்டிமீட்டர் வந்து ஆழமாக அது வந்து தோண்டி எடுத்துருமா. இன்டு இட் லேஸ் அபவுட் 100 eggs. குறைந்தபட்சமாக 100 முட்டைகளை வந்து ஒரு ஃபீமேல் சீ டர்ட்டில் வந்து இடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச் எக் இஸ் இன் த ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் ஏ டேபிள் டென்னிஸ். ஷேப் அண்ட் சைஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டேபிள் டென்னிஸ் பால் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஒன்ஸ் ஆல் த எக்ஸ் ஆர் லேட் த turtle fills in the cavity. Then it camouflages the nest by tossing sand on it using its flippers. எல்லா 100 முட்டைகளையும் இட்டதுக்கப்புறம் மண்ணை போட்டு மூடிடுமா. சரிங்களா? that done it returns to the sea. இது பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபீமேல் sea turtles வந்து கடலுக்கே திரும்ப போயிடும். the eggs are left to incubate under the warmth of the sun. இது ஒரு 1 mark question. நல்லா படிச்சுக்கோங்க. எதுக்காக வந்து ஃபீமேல் டர்ட்டில்ஸ் வந்து மண்ணை போட்டு மூடிட்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்குபேட் பண்ணுறதுக்காக தான். அடுத்தது இன் மெனி பிளேசஸ் அரவுண்ட் த வேர்ல்ட் லோக்கல் பீப்புள் ஃபாலோ த ட்ராக்ஸ் ஆஃப் த டர்ட்டில் டு இட்ஸ் நெஸ்ட். தே கலெக்ட் த எக்ஸ் ஃபார் ஈட்டிங்
jackals, domestic dogs and pigs to dig up and eat the eggs by following the scent by the turtle. அந்த முட்டைகள் வந்து பெரும்பாலும் மக்கள் வந்து அந்த சீ டர்ட்டில்ஸை ஃபாலோ பண்ணி அந்த முட்டைகள் இருக்க இடத்த நெஸ்ட்டை வந்து தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்காகவும் எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அனிமல்ஸ் வந்து எடுத்துக்கிறதுக்கு அதோட உணவுக்காகவும் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Those eggs that escape such people and predators hatch 45 to 60 days later. அதாவது இந்த மாதிரியான ப்ரெடேட்டர்ஸ் கிட்டேருந்து தப்பிச்ச முட்டைகள் வந்து 45லேருந்து 60 நாட்களில் வந்து உடச்சிக்கிட்டு வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. The hatchlings open the leathery eggshells with the help of tiny egg tooth. This is like a razor blade at the tip of the hatchling snout. When most of the eggs have hatched, the hatchlings push themselves upward through the sand and emerge on the surface of the beach. From here, they make a hurried dash to the sea. அதாவது முட்டையை உடைச்சிட்டு வர அந்த சின்ன சின்ன சீ டர்ட்டில்ஸ் வந்து திரும்பவும் கடலுக்கு போகிறதுக்காக அதாவது கடலுக்கு போக தான் முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்க கிளாஸரிஸும் படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட் இது. ஃபஸ்ட் ஒன் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஃப்ளிப்பர்ஸ்னால் ப்ராட் ஃப்ளாட் லிம்ஸ் யூஸ்டு ஃபார் ஸ்விம்மிங். அடுத்தது ஹால்னா டு புல் வித் ஃபோர்ஸ். அடுத்தது லெபாரியஸ்லினா வித் கிரேட் எஃபர்ட் அப்படின்னு அர்த்தம். கேவிட்டினா எ ஹாலோ ஸ்பேஸ். அடுத்தது கேமல்ஃப்ளேஜ்னா ஹைட் ஆர் டிஸ்கைஸ் சம்திங். அடுத்தது இன்குபேட் அப்படின்னா ஹேட்ச் எக்ஸ் யூஸிங் வார்ம்த். ப்ரெடேட்டர்ஸ் அப்படின்னா அனிமல்ஸ் தட் கில் அதர் அனிமல்ஸ் ஃபார் ஃபுட். ஸ்லாஷ்னா கட். ஸ்னவுட்னா பாயிண்டட் நோஸ் ஆஃப் அன் அனிமல். எமர்ஜ்னா கம் அவுட். அடுத்த பேஜ் போகலாம். There is an interesting aspect of a sea turtle biology. The temperature inside the egg determines the sex of the embryo while growing. அதாவது அந்த டெம்பரேச்சர் அதாவது முட்டைக்கு உள்ளே இருக்க டெம்பரேச்சர் தான் அந்த எம்ப்ரியோவோட செக்ஸை வந்து டிசைட் பண்ணணுவாங்க. அதாவது மேலா ஃபீமேலா அப்படின்றத டிசைட் பண்ணுமா வளரும்போது தான். When the egg develops at 27 degree to 28 degree Celsius, only male hatchlings are produced. அதாவது 27லேருந்து 28 டிகிரி செல்சியஸ்குள்ளே வளர்கிற கருமுட்டைகள் வந்து மேல் hatchlings-ஆக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அட் 30 degree Celsius only female hatchlings are produced. 30 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருக்கிறது வந்து ஃபீமேல் hatchlings-ஆக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. An equal mix of male and female hatchlings is produced only when the eggs incubate at precisely at 29 to 30 degree Celsius. அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா 27லேருந்து 28 டிகிரி செல்சியஸ்குள்ளே இருந்தால் ஒன்லி மேல், 30 டிகிரி செல்சியஸ் இருந்தால் ஒன்லி ஃபீமேல், 29 to 30 டிகிரி செல்சியஸ்குள்ளே இருந்தால் மட்டும்தான் ரெண்டுமே ஈக்குவல் மிக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மேல் அண்ட் ஃபீமேல் சீ டர்ட்டில்ஸ் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்க்கலாம். Many of these tiny hatchlings which weigh less than 20 grams each will not even reach a sea. அதாவது இந்த ஆலிவ் ரிட்லி hatchling ஒரு கையில் வைக்கும்போது எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். அதோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா வெறும் 20 கிராம் தான் இருக்குமா. இதில் பாதி வந்து கடலை போய் சேரவே சேராது. they will fall prey to crabs or birds even before they reach the water. Most of those that do not make it into the water will also be eaten by many predators in the sea within the first few days of their lives. அதாவது அது முட்டையிட்ட இடத்துல இருந்து தண்ணிக்கு போகிறதுக்குள்ளேயே அது வந்து நிறைய வந்து இந்த நண்டு அந்த பறவைகள் அந்த மாதிரி மற்ற ப்ரெடேட்டர்ஸ்லேருந்து அதை உணவாக எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. In fact, scientists estimate that only one hatchling survive to keep the species in every 1000 hatchlings become an adult. அதாவது 1000ல் 1 தான் வந்து கடலை போயிட்டு அதாவது நீரை போய் சேர்ந்து அடையும், மீதி எல்லாமே வந்து இந்த மாதிரி ப்ரெடேட்டர்ஸ்க்கு பலியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. It is perhaps to ensure that enough hatchlings survive to keep the species going that sea turtles lay so many eggs. இந்த காரணத்தினால தான் வந்து ஒரு ஃபீமேலு வந்து 100 முட்டைகள் இடுதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா.
இந்த ஒரு ஃபீமேலே 100 முட்டை இடுறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ 100 முட்டை இட்டால் தான், அதாவது 1000ல் 1 தான். அதாவது அப்போ எந்த அளவுக்கு வந்து அப்போ மினிமம் 10 சீ டர்ட்டில் இருந்தால் மட்டும்தான் 1000 வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போனா 1 தான் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கடலை போய் சேர்ந்து வாழறதுக்கு உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் மெனி இயர்ஸ் ஆஃப் ஸ்விம்மிங் இன் த ஓப்பன் ஓஷன், த ஃபீமேல் hatchlings that have become adults return to the same beach where they were born. இது வந்து ஒரு மிராக்கிள் இல்லை மேஜிக் மாதிரி கூட சொல்லிக்கலாம். எப்படி இந்த 1000லேருந்து 1 மட்டும் ஃபீமேலாக வந்து எப்படி போயிட்டு தண்ணியை சேருதோ, திரும்ப அது முட்டையிடுறதுக்கும் தான் பிறந்த இடத்துக்கே தான் திரும்ப வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. They come there to lay their own eggs. How they manage to find the place after many years in the sea is one of the many mysteries of these fascinating reptiles அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, sea turtles are among the many wonderful creatures we share this planet with. அடுத்த பேஜ் பார்க்கலாம். They have survived natural dangers of millions of years, but sadly human activities during the last few decades have put them in grave danger. அதாவது சீ டர்ட்டில்ஸ் வந்து மனிதர்கள் கூடவே நம்மளோட பிளானட்டில் வாழற ஒரு அற்புதமான உயிர். அது வந்து பல 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 நூற்றாண்டுகளாக நம்மளோட இருக்குது. நேச்சுரல் டேமேஜஸ் பலதை கலந்து அது நம்மளோட வாழ்ந்துட்டுருக்கு. ஆனால் சில ஆண்டுகளாக வந்து மனிதர்கள் பண்ணுற சில விஷயத்தினால அதுக்கு வந்து பாதிப்படையுது அப்படின்னு சொல்கிறாங்க. There are many factors that threaten their survival. People hunt them for their meat or collect their eggs. மக்கள் வந்து அதை வந்து உணவாகவும் இல்லை அதோட முட்டைகளை வந்து சேகரிக்கிறதுக்காகவும் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Sometimes they are accidentally trapped in the nest of motor boats. Problems like pollution, dumping of plastics in the ocean and construction activities on nesting beaches also hurt their survival. அதாவது அந்த சீ டர்ட்டில்ஸ்க்கு இருக்கிற பிரச்சனைகளை சொல்கிறாங்க. சில டைம் வந்து இந்த போட்டிங்லாம் போகிறாங்கள்ல, அப்போ அந்த கப்பல்லையோ போட்லேயோ மோட்டார்ஸில் மாட்டிக்குது. அது மட்டும் இல்லாமல் பொல்யூஷன், அதாவது வாட்டர் பொல்யூஷன்னால் நம்ம வந்து பிளாஸ்டிக்ஸை வந்து கடலில் தூக்கி போடுறதுனால அந்த தண்ணி மாசு அடைகிறதுனால அது வந்து இறந்து போகுது அப்படிலாம் சொல்கிறாங்க. நெஸ்டிங் பீச்சஸ் ஆல்சோ ஹர்ட் த சர்வைவல். அது முட்டையிடுற இடமும் இப்போ சுகாதாரமாக இல்லாததுனால நிறைய பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒன்லி பை சிஸ்டமேட்டிக்கலி டேக்லிங் these problems and removing these threats can we ensure the sea turtles will continue to extinct in the years to come அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து அதை பாதுகாக்கணும், நம்ம தான் அதுக்கான மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ப்ரோஸை எழுதின ஒரு பேர் வந்து ஷேகர் தத்தாத்ரி. ஓகேங்களா, அவரை பற்றி படிச்சுக்கலாம். ஷேகர் தத்தாத்ரி ரைட்ஸ் பாப்புலர் ஆர்டிகல்ஸ் ஆன் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் அண்ட் ஃபிலிம் மேக்கிங். He has been interested in nature from childhood. He is an award-winning wildlife and conservation filmmaker அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இருக்க இந்த லாஸ்ட் செக்ஷனில் இருக்க glosaries என்னென்னு பார்க்கலாம். சர்வை அப்படின்னா கண்டினியூ டு லிவ். மிஸ்ட்ரீஸ் அப்படின்னா ஃபேக்ட்ஸ் தட் ஆர் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அடுத்தது ஃபேசினேட்டிங் அப்படின்னா அட்ராக்டிங் கிரேட்லி. டீகேட் அப்படின்னா எ பீரியட் ஆஃப் 10 years அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக நம்ம இந்த லெசனில் படித்தது வந்து நம்ம புக் பேக் கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். தி டேஷ் இஸ் எ பயாலஜிக்கல் ரிலேட்டிவ் ஆஃப் டார்டாய்ஸ், sea turtles. அடுத்தது, இன் இந்தியா கோஸ்டல் வாட்டர்ஸ் we can see a species of dash அப்படின்னு கேட்குறாங்க. எதை பார்ப்போம் இந்தியாவிலனா? sea turtles தான் நம்ம பார்ப்போம். அடுத்த கொஷின், sea turtles come to the shore to dash. எதுக்காக வந்து sea turtles வந்து ஷோர் மறுபடியும் வந்து கடற்கரைக்கு வருது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா to lay eggs, முட்டையிடுவதற்காக தான் வராங்க அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, இட் இஸ் எ ப்ராப்ளம் ஃபார் sea turtles to come ashore because dash. அவங்க sea turtles வந்து கடற்கரைக்கு வரத்துக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, they find it difficult to walk on sand. அதோட ஃப்ளிப்பர்ஸை வச்சுட்டு அதால் கடலில் ஈஸியாக நீந்த முடியுதே தவிர லேண்டில் வந்து அந்த மண்ணில் வந்து அதால் ஈஸியாக நடக்க முடியல, அதுதான் சொல்கிறாங்க பிரச்சனை. அடுத்தது,
எ டேர்ட்டில்ஸ் ஃப்ளிப்பர்ஸ் ஹெல்ப் டு டேஷ். அந்த ஃப்ளிப்பர்ஸ் எதுக்காக அதுக்கு உதவியாக இருக்குன்னா ஸ்விம் பண்ண தான், தண்ணியில் ஸ்விம் பண்ண தான் உதவியாக இருக்குது. அடுத்தது எ சீ டர்ட்டில் camouflages இட்ஸ் nest பை டாஸிங் sand ஆன் இட். எதுக்காக வந்து சீ டர்ட்டில் வந்து மண்ணை போட்டு அதோட முட்டைகளை வந்து மூடுது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. டு இன்குபேட் எக்ஸ் இன் த வார்ம்த் ஆஃப் த சன். அதாவது அந்த மண்ணை போட்டு மூடுனா சூரிய ஒளியிலேருந்து வர அந்த கதகதப்புக்கு முட்டை வந்து நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக, வளர்கிறதுக்காக தான், இன்குபேட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த சீ டர்ட்டில்ஸ் மண்ணை போட்டு மூடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த லெசன் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்க போயம் த crocodile நடத்த போகிறோம். அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.